வெல்கம் டு தமிழில் உயிரியல் 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி லெசன் 2. இரு பண்பு சோதனை கலப்பு. டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஓங்கு பண்புங்கிறத ஒரு ஒடுங்கு பண்போட கலக்கணும். ஏன்னா ஒடுங்கு பண்புங்கிறது எப்போதுமே எப்படி இருக்கும், ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். ஆனா ஓங்கு பண்புங்கிறத பாத்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் அது ஓங்கு பண்பு தான், இப்படி இருக்கு அப்படின்னாலும் அது என்னது, ஓங்கு பண்பு தான். இது ரெண்டுமே என்னதான், ஓங்கு பண்பு தான். ஒருவேளை நமக்கு வந்தது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இது ஓங்கு பண்பா ஒடுங்கு பண்பா இல்ல பியூர் கேமிட்ஸாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்ப இதை நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு தூய ஒடுங்கு பண்போட கிராஸ் பண்ணும் போது என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் என்னன்னா சோதனை கலப்பு, டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த படத்தை பாருங்க, ஒரு மஞ்சள் விதையிலை, இன்னொன்னு பச்சை விதையிலை. சோ அப்ப மஞ்சள் விதையிலை பாத்தீங்கன்னா இதுதான் இங்க டாமினன்ட் கேரக்டர் மாதிரி இருக்கு. ஏன்னா கேபிட்டல் ஆரும் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு. ஆனா ஸ்மால் ஆரும் இருக்கு, ஸ்மால் ஒய் இருக்கு. ஆனா இது என்னது, மஞ்சள் விதையிலை. இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒடுங்கு பண்போட கிராஸ் பண்ணும்போது நமக்கு கீழே இந்த மாதிரி ஜீன் கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி 4 வெரைட்டில அந்த ஜீன் நமக்கு கிடைக்கலாம். இப்ப இது அந்த F1 ஜென்ரேஷன், F2 ஜென்ரேஷன் எல்லாத்தையும் பழைய மாதிரி கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன விகிதத்துல கிடைக்கும்னா, இந்த விகிதம் 1:1:1:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்கும். அதாவது எல்லாமே 25% சமமா எல்லாமே பிரிஞ்சிடும். இதுதான் டெஸ்ட் கிராஸ். அடுத்த ஹெட்டிங் பாருங்க, மென்டலிய மரபியலின் விரிவாக்கம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, மென்டல் சொல்லும் போது பெற்றோரோட பண்புகள் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. அதாவது இப்போ ஒரு ஜென்ரேஷன்ல வருது, அடுத்த ஜென்ரேஷன்ல 2 கேரக்டரும் கலந்து வருது. ஆனா இப்ப சொல்ல போறது எல்லாமே மென்டல் சொன்ன விதிகளுக்கு அப்பாற்பட்டவையா இருக்கு. அவரு சொன்ன மாதிரி எதுவுமே இதுக்கப்புறம் வராது. எல்லாமே பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா வேறுபட்ட மாதிரி இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாமாங்க. மரபணு இடைச்செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மென்டலோட கூற்றுப்படி ஒரு கேரக்டருக்கு ஒரு மரபணு தான் தீர்மானிக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரை பல மரபணுக்கள், அதாவது பல அல்லீல்கள் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புறத்தோற்ற பண்பு, அதாவது கேரக்டர்ஸ் ஒண்ணு அப்பியர் ஆகுது. அது பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களால், நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ஒரு கேரக்டர் ஒண்ணு வெளிப்படுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு மரபணுக்கள் தான், ஒரு ஜீன் தான் படிச்சிருப்போம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஒவ்வொன்றும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்களை கொண்டுள்ள மரபணு தொகுப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. சோ இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, மரபணு இடைச்செயல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரபணுக்களின் இடைச்செயலை பற்றி கருத்தை ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு அப்படின்னா, பேட்சன்ங்கிற சயின்டிஸ்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த மரபணுக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால இக்கருத்தை என்னன்னு சொல்றோம்னா காரணி கருதுகோள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பேட்சனின் காரணி கருதுகோள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இவரோட கருத்துப்படி என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாரு பாருங்க, அந்த குரோமோசோம்குள்ள இருக்கிற அல்லீல்குள்ள நடக்கக்கூடிய மாற்றம் இல்ல அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அல்லீல்கள் அல்லாத மாற்றம், அந்த குரோமோசோம்ல உள்ள அல்லீலால நடக்கலாம், இல்லைன்னா அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அல்லீலால நடைபெறாம இருக்கலாம். அதாவது அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன், இது 2 தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. சோ மரபணு இடைச்செயல்கள் 2 டைப்ல இருக்கு. ஒண்ணு அல்லீல்களுக்கு இடையே நிகழும் இடைச்செயல், இன்னொன்னு அல்லீல்கள் இல்லாத மரபணுகளுக்கு இடையே நிகழும் இடைச்செயல். இதுல பாத்தீங்கன்னா அல்லீல்களுக்கு இடையே நிகழும் இடைச்செயல்ல நிறைய இருக்கு. ஓங்குத்தன்மை தொடர்புடைய இடைச்செயல் இருக்கு. ஒண்ணு கொல்லி மரபணுக்கள், பல்கூட்டு அல்லீல்கள். இதுல பாத்தீங்கன்னா மறைத்தல் அல்லது மறைத்தல் இடைச்செயல்கள், கூட்டு அல்லது பல் மரபணு இடைச்செயல்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள், அதாவது இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷனுக்குள்ள என்னென்னலாம் உள்ள அடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முழுமையற்ற ஓங்குத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, இணை ஓங்குத்தன்மை, கொல்லி மரபணுக்கள், பல்பண்பு கூறு தன்மைகளை வெளிப்படுத்தும் மரபணுக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முழுமையற்ற ஓங்குத்தன்மை. அங்கே கொடுத்துட்டாங்க முழுமையற்ற ஓங்குத்தன்மை. ஒரு ஓங்குத்தன்மை வெளிப்படுது, ஆனா அது எப்படி இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, முழுமை பெறாம இருக்கு. ஒரு டாமினன்ட் கேரக்டர் இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கலப்புறா மரபணுக்கள். எந்த மரபணுக்களும் ஒன்னோடு ஒண்ணு கலக்கல, எல்லாமே தனித்தனியா வெளிப்பட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ஜீனும் எங்கேயுமே பிளெண்ட் ஆகலன்னு சொல்றாங்க. இந்த முழுமையற்ற ஓங்குத்தன்மைய நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா, ஜெர்மானிய தாவரவியலாளர், அதாவது ஜெர்மன் பாட்டனிஸ்ட் கால் காரன்ஸ்ங்கிற சயின்டிஸ்ட் தான் 1905 இந்த ஆய்வை நடத்திருக்கிறாரு. அதாவது இந்த ஆய்வை அவர் எந்த செடியில மேற்கொண்டிருக்காருன்னா, அந்தி மல்லி, அதாவது ஈவினிங் டைம்ல பூக்கும் இல்லையா, அதோட பொட்டானிக்கல் நேம் மிராபிடிஸ் ஜலாபா, 4 மணி தாவரம்னு சொல்லுவோம். ஏன் அது பேரு 4 மணி தாவரம்னா, அந்த மலர்கள் ஈவினிங் 4 மணிக்கு தான் என்ன செய்யும், அந்த மொட்டு வெடிச்சு பூக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த 4 மணி தாவரம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 4 மணி தாவரமான அந்தி மல்லியில தான் அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த படத்தை பாருங்க, நேரா இதுக்கு வந்துருங்க. இப்ப ஒரு சிவப்பு நிற அந்தி மல்லியும், அதாவது R1 சிவப்பு நிறம், R2 வெள்ளை நிறம். அப்ப இதுதான் பெட்ரோல். இப்ப இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும் போது நமக்கு என்ன வரணும், இதுக்கு முன்னாடி நம்ம படிச்செல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நெட்டையோ குட்டையோ எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யாரு வருவா, ஒண்ணு நெட்டை வரும் இல்ல குட்டை வரும், சம்திங் ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனான முதல் மகவு சந்ததி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனு
சிகப்பும் வரல, வெள்ளையும் வரல. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் வந்திருக்கு. அதாவது பிங்க் கலர் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன், அதாவது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா ரெட்டும் டாமினன்ட் இல்ல, ஒயிட்டும் டாமினன்ட் இல்ல. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கலர் ஒண்ணு கிடைச்சிருக்கு, பிங்க். அப்ப இது வந்து ஒரு முழுமையற்ற ஓங்குத்தன்மை. இதுல யாரு ஓங்குத்தன்மைங்கிறத நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அடுத்தது அதே கேமிட்ட வந்து செகண்ட் ஜெனரேஷனுக்கு கிராஸ் பண்ணும்போது பாருங்க, இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ரெட் ஃபிளவர், ஒரு ஒயிட் ஃபிளவர், ரெண்டு பிங்க் ஃபிளவர் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன ரேஷியோ இது? 1:2:1. இந்த ரேஷியோல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப தியரிக்கு வாங்க. ஒத்த பண்பினவு பெற்ற தூய தாவரமாக உள்ள R1 சிவப்பு மலர்கள். R1ங்கிறது சிவப்பு மலர். அந்தி மந்தாரை, அதாவது ஒரு பொட்டானிக்கல் நேம் மிராபிலிஸ் ஜலாபா, 4 மணி தாவரம் ஒன்றை மற்றொன்று ஒத்த பண்பினை பெற்ற R2ங்கிறது வெள்ளை மலர். இந்த வெள்ளை மலரோட நம்ம என்ன செய்யறோம்? கலப்பு செய்யறோம். கலப்பு செய்யும் போது ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர்ல இளம் சிவப்பு மலர்கள் நமக்கு கிடைச்சது. அதாவது ரெட்டும் இல்லாம ஒயிட்டும் இல்லாம இடைப்பட்ட ஒரு கலர் கிடைச்சது. அதாவது கலப்புயிரி தாவரம் உருவானது. இப்ப இந்த லைனை கவனிங்க. அப்ப ரெண்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வேறுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப ரெண்டு பெற்றோர் மாதிரியுமே அது இல்ல, முற்றிலும் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. இக்கலப்பு ஓங்குத்தன்மை பெற்றோரின் புறத்தோற்றத்தை வெளிப்படுத்தாமல், ஓங்குத்தன்மைனா யாருன்னு சொல்ல முடியல, ரெட்டா இல்ல வந்து ஒயிட்டான்னு சொல்ல முடியல, புறத்தோற்றத்தை வெளிப்படுத்தாமல் இடைப்பட்ட நிறமான இளஞ்சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த லைன் நல்லா கவனிங்க. எனவே யாதொரு ஓங்கு அல்லீலும், எந்த ஒரு டாமினன்ட் கேரக்டரான அல்லீலும் இன்னொரு ஓங்கு அல்லீலை கட்டுப்படுத்தவில்லை. ஓகேவா? அப்ப எந்த ஜீனும் எந்த அல்லீலும் இன்னொரு அல்லீல போய் கண்ட்ரோல் பண்ணல. அப்ப எந்த ஜீனும் எதையும் போய் கட்டுப்படுத்தல. அதனால என்ன பண்ணிடுச்சுன்னா, இருவகை அல்லீலும் கூட்டாக செயல்பட்டு இடைப்பட்ட நிறமான இளஞ்சிவப்பு நிறத்தை நமக்கு கொடுத்துச்சு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முழுமையற்ற ஓங்குத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? அந்த அல்லீல்களுக்கு இடையேயான இடையீட்டு செயல் நடந்திருக்கு, ஜீன் இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன ரேஷியோ பார்த்தோம் சொல்லுங்க? 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோ வந்துச்சு. அப்ப அந்த ஒண்ணுங்கிறது யாரு? R1ங்கிறது சிகப்பு மலரு, 2 R1 R2ங்கிறது பிங்க் கலரு, 1 R2 R2ங்கிறது ஒயிட் ஃபிளவரு. இந்த விகிதத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த விதி வந்து மென்டலோட எந்த விதியோட ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டலோட தனித்து பிரிதல் விதியோட அது ஒத்து போகுது. ஏன் தனித்து பிரிதல்னா, யாரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வராம தனியா நமக்கு ஒரு நிறம் கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து மென்டலோட தனித்து பிரிதல் விதியோட ஒன்றி போகுது. இரண்டாம் அகவு சந்ததியில், அதாவது செகண்ட் ஜெனரேஷன்ல R1 மற்றும் R2 மரபணுக்கள் தனித்து பிரிந்து மறுசேர்க்கைக்கு உட்பட்டு செகண்ட் ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா, ஒரு சிகப்பு ஃபிளவர், 2 இளஞ்சிவப்பு, ஒரு வெள்ளை நிறம், அதாவது 1:2:1ங்கிற விகிதத்துல நமக்கு கிடைச்சது. இதுல R1ங்கிறது என்ன கலரு? சிவப்பு நிறத்துக்கு காரணம். அப்ப அது சிவப்பு நிற நொதிய வந்து உற்பத்தி செய்யுது. R2ங்கிறது என்ன கலரு? வெள்ளை கலரு. R1 R2 ரெண்டும் சேர்ந்தது என்னது? சிவப்பு நிற குறைவுடைய நொதிக்கு காரணம். அப்ப சிவப்பு நிறம் குறைஞ்சதுனாலதான் அங்க என்ன கலர் வந்துச்சு? பிங்க் கலர், அந்த இளஞ்சிவப்பு மலர் நமக்கு வந்துச்சு. எனவே R1 R2 இவ்விரு மரபணுக்கள் சேர்ந்து இருக்கும் போது மென்டலின் துகள் பாரம்பரிய கொள்கை உறுதி செய்யப்பட்டு மீண்டும் தூய நிறங்கள் தோன்றாமல் இரண்டாம் அகவு சந்ததியில் இளஞ்சிவப்பு நிற மலர்களை தோற்றுவிக்கின்றன.